வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் வெடித்த மோதல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று தற்பொழுது மீண்டும் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கிய ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக தென் மாவட்ட செயலாளர்களால் பரபரப்பு. எதற்காக, என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. அதிமுகவின் நிலைப்பாடு தற்பொழுது கிராமங்களில் ஒற்றுமைகள் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. கூட்டணிகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளதா என்று கேட்டால் அங்கும் பிரச்சனைகள் தான். பாமகவில் 2 பிரிவினைகள் இருப்பதாகவும், பாஜக அதிமுகவை அழுத்தம் கொடுப்பதாகவும் பல்வேறு பிரச்சனைகள் கூட்டணியில் இருக்கிறது. தென் மாவட்டங்களது ஓட்டுக்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு ஓட்டு வங்கியாக மாறியுள்ளது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மன்னிப்பும் கேட்டுவிட்டார். பிறகு எதற்காக அவரை அதிமுகவில் மீண்டும் இணைக்க முடியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? உடனடியாக அதிமுகவின் செயற்குழுவை கூட்டுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முறையிட்டு வருவது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் எடப்பாடிக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. இதனால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக 2வது தோல்வியை தழுவிவிடக்கூடாது. அப்படி தோல்வியடைந்தால் அது வரலாற்று ரீதியான தோல்வியாக பார்க்கப்படும். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட்டு அதிமுக வெற்றியடைந்தால்தான் அதிமுகவின் நிலைமை அடுத்த 20 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் லெட்டர்பேர் கட்சியாக மாறிவிடும் என்ற குற்றச்சாட்டுகளையும் மாவட்ட செயலாளர்களை முன்வைத்துள்ளனர். 2026 சட்டசபை தேர்தல் முன்னிலையில் நிச்சயமாக அதிமுகவின் ஒட்டுமொத்தமான வெற்றி வாய்ப்பை மக்கள் மத்தியில் ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதன் மூலம் அனைவரையும் ஒற்றுமை என்பதை குறிக்கும் விதமாக நிர்வாகிகள் அனைவரும் மாற்றுவார்கள். இல்லை என்றால் தோல்வி என்ற நிலைப்பாடுதான் அதிமுகவிற்குள் இருக்கும் என்பதையும் நிர்வாகிகள் கூறுவது சரியா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாற வேண்டுமா, இல்லை எடப்பாடியை வெளியே அனுப்பி ஓபிஎஸ்ஐ உள்ளே வர வைக்கலாமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவில் நிகழக்கூடிய பிரச்சனைகள் பற்றி உடனடியாக தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.